சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு பூமியில் நடைபெறும் வைபவமாக திருமணங்கள் அமைகின்றன. அதன் அடிப்படையில் பலர் தங்களது திருமணம் வித்தியாசமாகவும் பிரம்மாண்டமாகவும் நடைபெற விருப்பம் கொள்கிறார்கள். திருமண ஏற்பாடுகள் அனைத்திலும் புதுமையை எதிர்பார்க்கும் பெரும்பாலான புதுமண தம்பதிகள் திருமண அழைப்புதல் முதல் மண்டபம் அலங்காரம் வரை மாறுபட்ட தோற்றத்தில் இருக்க வேண்டும் என்றே எண்ணம் கொள்கின்றனர். அவ்வகையில் பல தம்பதிகள் அவர்களின் திருமண நினைவாக இன்றும் பத்திரப்படுத்தி வைத்திருக்கும் பொருள் திருமண அழைப்பிதழ்களே. இருப்பினும் இந்த நவீன யுகத்திலும் திருமண அழைப்பிதழ்களுக்கு அதிக வரவேற்பு இருக்கிறதா என பலருக்கும் யோசிக்க தோன்றும். அதற்கு பதில் கூறுகிறார் இத்துறையில் கால் பதித்து வரும் ஈஸ்வரன். சேல்ஸ் வந்து டிராப் பண்ண நம்ம சொல்ல முடியாது. மேபி மிந்தி வந்துட்டு ஒரு 90% சேல்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுன்னா இப்போதைக்கு குறைஞ்சிருந்தாலும் ஒரு 65 to 70% தான் குறைஞ்சிருக்கு. ஒரு 10% டிராப் ஆயிருந்தாலும் ஆனா கார்டுக்கு வந்து ஒன்னும் டிமாண்ட் இருந்துகிட்டு தான் இருக்கு இப்போ இருக்கிற காலத்துக்கு. ஆனா என்ன ஒண்ணு கஸ்டம் டிசைன்ஸ் ரொம்ப கேட்டுட்டு இருக்காங்க. அதுதான் ஒண்ணு. இன்னொன்னு வந்து கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. ஏன்னா கல்யாணம் பண்றது ஒரு தடவை தான் வாழ்க்கையில. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கார்டு செய்யணும், இந்த மாதிரி வடிவத்துல வேணும், வித்தியாசமான வடிவத்துல வேணும், அது வந்து கொஞ்சம் ஐ கேட்சியா இருக்கும்னு சொல்லிதான் அந்த மாதிரி கேட்கறாங்க டிசைன்ஸ். தொழில்நுட்பம் துரித வளர்ச்சி கண்டு வரும் இன்றைய காலகட்டத்தில் இளையோர்கள் அல்லது சில திருமண தம்பதிகள் திருமண அழைப்பிதழ்களின் தோற்றத்திலும் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றனர். ஆகையால் தற்கால திருமண தம்பதிகளின் ரசனைக்கேற்ப அமைந்திருக்கும் திருமண அழைப்பிதழ்களுக்கு வரவேற்பு அதிகமாகவே இருக்கின்றன. மேலும் உறவினர்களுக்கு தனி வடிவிலும், நெருங்கிய நண்பர்களுக்கு அல்லது சிறப்பு விருந்தினர்களுக்கு மாறுபட்ட வடிவிலும் திருமண அழைப்பிதழ்கள் வழங்கப்படுகின்றன. ஸோ இப்போ இந்த மாதிரி கார்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமேட் கார்டுன்னு சொல்லுவாங்க. கஸ்டமேட் ஸோ மீன்ஸ் என்னன்னா ரிபன் வச்சு வருது. ரிபன் வச்சு அதோட ஷேப்பும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த ஷேப் இதான் அதோட ஷேப். இது ஒன் ஆஃப் த கஸ்டமேட் டிசைன் ஒன்று. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து அவங்களோட பொண்ணு மாப்பிள்ளைங்களோட கை அவங்க படம் பிடிச்சி அதை ஆர்டிஸ்ட்டை கொடுத்து ட்ரா பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து வந்து கொடுத்து எங்களை அந்த கார்டு செய்ய சொன்னாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார்டெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான கார்டு. கொஞ்சம் விலை கூட தான், பட் அதோட எண்ட் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. உள்ளுக்கு திறப்பு எப்படி இருக்கும், உள்ளுக்கு வந்து அந்த ஸ்லாட் வச்சிருவாங்க. ஸோ இது இந்த மாதிரி இது இந்த கஸ்டமேட்ஸு. இதுவும் கேட்டுக்கிட்டிங்கன்னா சிம்பிளான கார்டு, கஸ்டம் தான். இதுதான் அந்த ஷேப் சொல்லுவாங்க. இந்த ஷேப் பார்த்துருக்கீங்களா? இந்த ஷேப் தெரியுதுங்களா? மயிலுக்கு தகுந்தாப்புல இருக்கிற இந்த ஷேப். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட ஐடியாஸ், கஸ்டமரோட ஐடியா கொடுக்குறாங்க. நம்ம அதுக்கு தகுந்தாப்புல நம்ம செஞ்சு கொடுக்குறோம் கார்டுங்க. கொஞ்சம் பழைய காலத்து இது வந்து திருப்பி வந்துட்டு இருக்கு. அந்த டிசைன்ஸ் திருப்பி வருது. இது கேட்டுக்கிட்டீங்கன்னா ஸ்க்ரோல் கார்டு. இதுதான் புது டிசைன் சொல்லலாம். எக்ஸலவங்க என்ன செய்வாங்க, இப்ப விஐபி எல்லாம் கூப்பிடுவாங்க கல்யாணத்துக்கு. அவங்களுக்கு மட்டும் செய்யற மாதிரி, அவங்களுக்கு மட்டும் இது பண்ற மாதிரி இந்த மாதிரி கார்டு ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரே கல்யாணத்துல 2 விதமான இன்விடேஷன் செய்வாங்க. விஐபிங்களுக்குன்னு தனியா செய்வாங்க, சாதாரண மக்களுங்களுக்கு தனியா செஞ்சு கொடுப்பாங்க. இவ்வாறு பல ரகங்களில் தயாரிக்கப்படும் திருமண அழைப்பிதழ்களின் விலை குறிப்பிட்ட சில அம்சங்களின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது. நம்ம பிரிண்ட் பண்ற மெட்டீரியல்ல பொறுத்துருக்கு. இப்ப அவங்களோட கஸ்டமரோட பட்ஜெட்டை வச்சு தான் நம்ம வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவோம் என்ன மாதிரி மெட்டீரியல் நம்ம கொடுப்போம், என்ன மாதிரி மெட்டீரியல் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னு. இப்ப கார்டு வகைகளே வந்துட்டு விலை உயர்ந்த கார்டுங்களும் இருக்கு, விலை கம்மியான கார்டுங்களும் இருக்கு. அப்ப அதோட எண்ட் ரிசல்ட்ஸ் தான் நம்ம பார்க்கணும் எப்படின்னு. ஆனா நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லிடுவோம், ஓகே நீங்க இப்ப இந்த மாதிரி கார்டுல நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இஃபெக்ட் கிடைக்கும். ஆனா அந்த கார்டு வந்து கொஞ்சம் விலை கூட. அப்ப அவங்க பட்ஜெட்டும் பொறுத்திருக்கும். அப்ப பிரைஸ் ரேஞ்ச்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்டு வந்துட்டு 70 சென்ட்ஸ்ல இருந்து அப் டு 6 to 7 ringgit வரைக்கும் இருக்கு அதோட பிரைஸ் ரேஞ்ச். ஏன்னா இட்ஸ் ஆல் இன்வால்வ் வித் அந்த மெட்டீரியல். இன்னாருக்கும் திருமணம் என்று உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தும் ஊடகமாக திருமண அழைப்பிதழ்கள் அமைகின்றன. இந்தியர்களின் கலாச்சாரங்களில் முக்கிய இடம் பிடித்திருக்கும் திருமண அழைப்பிதழ்கள் கால மாற்றத்திற்கேற்ப விதவிதமான வடிவங்களில் வெளிவந்து தொடர்ந்து அதன் சேவையை வழங்கி வருகிறது.